Hello friends, welcome to the channel Max Core English. In the video நம்ம William Blake ஓட part 2 video, that is the lamp அப்படின்ற poem-ஓட explanation, literary device and exam based questions and its answers share பண்ண போறோம். So இது part 2 video. Part 1ல William Blake ஓட short biography-யும் questions-உம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. William Wordsworth ஓட biography and MCQs ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. So shall we start the class? Please subscribe and share to your friends. The Lamp, William Blake. So first இந்த lamp என்ற poem எந்த sourceல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். So hints about the lamp, just take notes. The Lamp அப்படின்ற poem Songs of Innocence 1789ல ரிலீஸ் பண்ண Songs of Innocence அப்படின்ற poems இருக்கிற புக்லெட்டிலிருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் தீம் ஆஃப் தி போயம் ஆனால் ரிலீஜியஸ் போயம் ஆர் ஸ்பிரிச்சுவல் போயம் அப்படின்னு சொல்லலாம். டு ப்ரைஸ் த லார்ட் ஃபார் கிரியேட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணதுக்கு கடவுளை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக புகழணும். நம்ம கிடச்சிருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கடவுளை புகழணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. ஸோ now we will move to the poem lines. The lamp, William Blake. Little lamp, who made thee? Dost thou know who made thee? ஸோ லிட்டில் லேம்ப் பார்த்து கேட்குறாங்க, யார் க்ரியேட் பண்ணா இந்த வேர்ல்டை? ஸோ யார் க்ரியேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேவ் தி லைஃப் பை தி ஃபீட் பை த ஸ்ட்ரீம் அண்ட் ஓவர் த மெட். ஸோ மெட் அப்படின்னா கிராஸ் ஃபீல்டு. ஸோ மெடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளோட அழகான வாழ்க்கை, இந்த உலகம் வந்து இப்போ தான் நம்ம டெக்னாலஜி அப்படின்ற பேஸ்டில் கொஞ்சம் பொல்யூட்டடான ஏரியாவில் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது, ரொம்ப க்ரீனிஷாக நல்ல நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஸோ நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் கொஷின்ஸாக கேட்குறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் லேம்பை ஜீசஸோட கம்பேர் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லைன், கேவ் தி க்ளோத்திங் ஆஃப் டிலைட், சாஃப்டஸ்ட் க்ளாத்திங் ஒன்லி பிரைட். ஸோ லேம்போட ஸ்கின் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ சாஃப்ட் அண்ட் ஜென்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டான்ஸால் நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேம்போட கேரக்டரிஸ்டிக்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்மளோட லைஃப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். கடவுள் நம்மளை உருவாக்கியிருக்காரு, இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேவ் தி சச் அ டெண்டர் வாய்ஸ். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குது லேம்புக்கு, ரொம்ப டெண்டராக இருக்குது. டெண்டரான ஒரு ஜென்டிலான ஒரு வாய்ஸ், ஒரு இன்னசென்ஸான ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்கிங் ஆல் த வேல்ஸ் ரிஜாய்ஸ். ஸோ வேல்ஸ் ரிஜாய்ஸ் அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறது சம் டெண்டர் வாய்ஸ் மட்டும்தான். நம்ம கொஞ்சம் சத்தமாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. ஸோ சாஃப்டான வாய்ஸை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இட் இஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு பிளேஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் வந்து லேம்ப் இருக்கிற பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன், லிட்டில் லேம்ப் who made thee? Dost thou know who made thee? ஸோ அகெயின் அதே கொஷினை கேட்டு ரெப்பிட்டேஷன் அப்படின்ற லிட்ரரி டிவைஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. 10 லைன்ஸ் இருக்குது. ஸோ 10 லைன்ஸ் இருக்கிறத டைசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 2 லைன் இருந்ததுன்னா கப்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் 3 லைன்ஸ் டெர்செட், 4 லைன்ஸ் குவாட்ரைன். ஸோ லைக் தட் ஒன்லி 10 லைன்ஸ் இருக்கிற டைசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ DIZAIN. So this is the spelling. Now we will move to next stanza. So the next stanza will be the answer for previous stanza's question. Little lamp, I will tell thee. So I will tell thee. ஸோ நாங்களுக்கான ஆன்சரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஜீசஸ். ஸோ ஜீசஸ் இவர் ரிலீஜியஸ் போயம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது, இதில் லேம்பை வந்து ஜீசஸோட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க இன் பைபிள். ஸோ ரெஃபரன்ஸ் ஃப்ரம் பைபிள். He is called by thy name, for he calls himself a lamp. So himself, அவர் என்னன்னு சொல்லிக்கிறாரு, lamp. He is meek and he is mild. ஸோ மீக் மைல்டுனா ஜென்டிலானவங்க. அவங்க ரொம்ப கடவுள் அப்படின்னாலே நம்ம மேலே ரொம்ப அக்கறை காட்டுறவங்க அப்படின்றது தான் எல்லாரோட பிலீஃபுமே. He became a little child. ஸோ அவங்க தான் வந்து என்னவா மாறியிருக்காங்க, லிட்டில் சைல்டாக மாறியிருக்காங்க. I'm a child though a lamp. ஸோ சைல்டும் நான் தான், லேம்பும் நான் தான். We are called by his name. ஸோ நம்ம எல்லாருமே அவங்களோட பேரில் தான் இருக்கோம். ஸோ
So little lamp, God bless thee. Little lamp, God bless thee. So last 2 lines repetition அப்படிங்கறத யூஸ் பண்ணி blessings ஷேர் பண்றாங்க. That is praising the Lord. So this is about stanza 2. So if you have any doubts in this poem, you can leave it in the comment section. ஸோ இந்த போயம் நம்ம ஒரு போயம் படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபுல் ஸ்டான்ஸாவை மெமரி பண்ண முடியாது எப்பயுமே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அந்தந்த ஸ்டான்ஸாவில் இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கிற மாதிரி சின்ன சின்ன வேர்டாக க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம்ல டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் மாதிரி சம் இம்பார்ட்டன்ட் வேர்டை மட்டும் எழுதி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வில் ஹெல்ப் யூ டு ரீகால் த போயம் ஈஸிலி. ஸோ லிட்ரரி டிவைஸ் டோட்டலாக 20 லைன்ஸ் இருக்குது. சிம்பாலிசம் அப்படின்றதான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். லேம்ப் அப்படிங்கிறது சிம்பிள் ஆஃப் இன்னசென்ஸ், பியூரிட்டி அண்ட் தீம்ஸ் ஆஃப் க்ரியேஷன். ஸோ க்ரியேஷன் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டை ஃபுல்லாகவே டினோட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு பேரலிசம், கொஷின்ஸ் அண்டு ஆன்சர்ஸ். ஸோ ஸ்டான்ஸா 1ல் கொஷின்ஸும் ஸ்டான்ஸா 2ல் ஆன்சர்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட மீட்டர் அப்படின்னா ட்ரக்கோயிக் மீட்டர், தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்டு அண்டு அன்ஸ்ட்ரெஸ்டு. ஸோ இந்த ஒரு கண்டினியூவேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைம் ஸ்கீம் அப்படின்னா என்ன மாதிரியான ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஏ பிபி சிசி டிடி. ஸோ பேக் டு த போயம் லைன், சி தி ஏஏ ஃபீட் மேட் பி டிலைட் பிரைட் சிசி. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரைம் ஸ்கீம். இமேஜரி, ஸோ லேம்போட க்ளோத்திங் ஸோ ரொம்ப சாஃப்டஸ்டான ஒரு உல், ரொம்ப சாஃப்டஸ்ட்டாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, டிலைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இமேஜரி அப்படின்ற லிட்டரரி டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லேம்ப். நவ் we will check our understanding through the question answers. Shall we move? William Blake was born on. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்ட் 1ல் நான் வில்லியம் பிளேக்கோட பயோகிராஃபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த கொஷின் ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்ற வரும்போது நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதினாலும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலுமே ஒரு நோட்டில் நீங்கள் வில்லியம் பிளேக், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி எல்லா ரைட்டர்ஸோட MCQஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஸ்ட் எழுதும் போதோ இல்லை ஃப்ரீ டைம்லேயோ உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்கன்னா கூட ஃபோன் யூஸ் பண்ணுறதையும் தாண்டி நம்ம நோட்டில் ஹேண்ட் ரிட்டன் நோட்டாக எழுதும்போது தான் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வில்லியம் பிளேக் வாஸ் born on. ஆப்ஷன் ஏ November 28, 1757. செகண்ட் கொஸ்டின், வில்லியம் பிளேக் வாஸ் an. ஸோ அவரோட ப்ரொஃபஷன், அவர் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு நம்ம சொன்னோமா, ஸோ அவர் என்கிரேவர் ஆர்ட் ஸ்கூலில் தான் படித்தார். ஆப்ஷன் ஏ என்கிரேவர். ஸோ வில்லியம் பிளேக் வாஸ் அன் என்கிரேவர். இப்போ கேண்டபரி டேல்ஸோட சம் ஒர்க்ஸ் எல்லாம் இவர் பண்ணி கொடுத்துருக்காரு. தட் இஸ் என்கிரேவிங் ஒர்க்ஸ், புக்கோட இண்டெக்ஸ் பேஜ். In which work does William Blake say that Milton was a true poet and of devil's party without knowing it? ஸோ எந்த ஒர்க்கில் வில்லியம் பிளேக் வந்து மில்டன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ட்ரூ போயட் அண்ட் ஆஃப் டெவில்ஸ் பார்ட்டி வித்தவுட் நோயிங் இட். என்ன ஒர்க் அப்படின்னா ஆப்ஷன் சி, த மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல். ஸோ இந்த கொஷின்லாம் நமக்கு நெட் எக்ஸாமில் கேட்ட கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. வாட் டஸ் த லேம்ப் சிம்பலைஸ் இன் பிளேக்ஸ் போயம்? ஸோ லேம்பை இதில் என்னவா சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க யோசிச்சு சொல்லுங்கள். ஆப்ஷன் பி, innocence and purity. Next question, what's the rhyme scheme of the poem The Lamp? ஸோ இப்போ தான் சொன்னோம் 10 லைன்ஸில் எழுதியிருக்காங்க. ஸ்டான்ஸா 1, ஸ்டான்ஸா 2 ரெண்டுமே 10 லைன்ஸில் எழுதியிருக்காங்க. The rhyme scheme of the poem is AABB. ஆப்ஷன் A. Next question, what's the central focus of the first stanza? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஃபோக்கஸ் ஆகுறது எதில் திங்க் பண்ணுங்கள். ஸோ 2 டைப்பாக எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் அபவுட் கொஷினிங், செகண்ட் பார்ட் இஸ் அபவுட் ஆன்சரிங். தட் இஸ் த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி லேம்ப். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் லிட்ரரி டெக்னிக் இஸ் யூஸ்ட் இன் த repeated question little lamp
who made these அதிலே கொடுத்துட்டாங்க repeated அப்படின்னு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? repetition. What's the significance of the lamp being called little? ஸோ லிட்டில்ங்கிறத நம்ம எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா யோசிங்க. It shows the lamp's vulnerability and innocence. vulnerability அப்படின்னா ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கோ ஒரு வீக்னஸான ஒருத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கான்ட்ராஸ்டாக டைகருங்கிற போயமில் என்ன பண்ணியிருக்காங்க, டைகரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி எந்த இடத்துல லேம்பாக இருக்கணும், எந்த இடத்துல டைகராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ரீடர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். So for this question the answer is option A. It shows the lamp's vulnerability and innocence. So எல்லா இடத்துலையும் இன்னசென்ஸாக நம்மளால் இருக்க முடியாது இல்லை. ஸோ தட் யூ ஹாவ் டு ஸ்டடி த போயம் த லேம்ப் அண்ட் த டைகர். ஸோ போத் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கண்டென்ட்டை நம்ம படித்து வச்சுக்கணும். In the second stanza, how does the speaker answer the question posed in the first stanza? First stanzaல போஸ்ட் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ்க்கு எப்படி அவர் செகண்ட் ஸ்டான்ஸால ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆப்ஷன் பி, by identifying the lamp's creator as Jesus Christ. ஸோ நம்ம இது நம்ம என்னன்னு சொன்னோம், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் போயம், ரிலீஜியஸ் போயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் லேம்பை ஜீசஸ் கிரைஸ்டோட கம்பேர் பண்ணுறாங்க. தட் இஸ் ஐடென்டிஃபைங் த லேம்ப் கிரியேட்டர் as Jesus Christ. What question does the speaker repeatedly ask the lamp? ஸோ லேம்ப் கிரியேட்டர் த ஸ்பீக்கர்ன்றதுல சைல்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ என்ன கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னா லிட்டில் லேம்ப் ஹூ மேட் தீஸ், லிட்டில் லேம்ப் ஹூ மேட் தீஸ். இது போயம் லைன்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. ரிப்பிட்டேஷன் அப்படின்ற லிட்டரரி டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் டஸ் த லேம்ப்ஸ் டெண்டர் வாய்ஸ் சிம்பலைஸ்? ஸோ டெண்டர் அப்படின்னு நம்ம என்னன்னு சொன்னோம், ஒரு ஜென்டிலான ஒரு வாய்ஸு, ப்ளசண்ட்டான ஒரு விஷயம், பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆப்ஷன் ஏ ஜென்டில்னஸ் அண்டு இன்னசென்ஸ். ஆப்ஷன் ஏ ஜென்டில்னஸ் அண்டு இன்னசென்ஸ். Next question, the phrase by the stream and over the mead. So mead அப்படின்னா grass field reflects the lamps. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கனெக்ஷன் வித் த நேச்சுரல் அண்ட் பாஸ்டரல் செட்டிங்ஸ். வேர்ல்டு எப்பயுமே எப்படி தான் இருந்திருக்கு, நேச்சுரலாக தான் இருந்திருக்கு. ஸோ கனெக்ஷன் வித் த நேச்சுரல் அண்டு பாஸ்டரல் செட்டிங், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரில் தான் லேம்ப் இருக்கும். 13, how does the poem end? ஸோ அந்த போயமோட எண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ரீகால் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 2 லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, லிட்டில் lamp God bless thee, லிட்டில் lamp God bless thee, that is pricing with price for the lamp's creator. ஸோ லேம்போட கிரியேட்டர் யார்? ஜீசஸ். ஸோ this is the answer, option B. Next question, how does Blake contrast innocence in the lamp with experience in his other work? ஸோ நம்ம கான்ட்ராஸ்டாக நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லேம்ப் இன்னசென்ஸாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டாக நம்ம எதை பற்றி இப்போ சொன்னோம், த டைகருங்கிற போயமில் அவங்க ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்க முடியும். தட் இஸ் கான்ட்ராஸ்டான பை portraying purity in the lamp and ferocity in the tiger. ஸோ ஃபெரோசிட்டி அப்படின்னா என்ன, கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபெரோசிட்டி இன் த டைகர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த லேம்ப் த ஸ்பீக்கர்ஸ் டோன் கேன் பெஸ்ட் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ். ஸோ இதில் ஸ்பீக்கரோட டோன் எப்படி இருக்குது, ஸோ அவங்க எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா melancholy, sorrowful, stern, commenting, skeptical, questioning, joyful and ordering. ஸோ இந்த வேர்ல்டை இப்படி க்ரியேட் பண்ணதுக்காக ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஸோ வி ஹாவ் டு பி ஜாய். ஆப்ஷன் ஏ ஜாய்ஃபுல் அண்ட் ஆர்டரிங். ஆப்ஷன் ஏ ஜாய்ஃபுல் அண்ட் ஆர்டரிங். நெக்ஸ்ட், வாட் டைப் ஆஃப் வேர்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்ட் இன் த லேம்ப்? ஸோ இதோட வேர்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா ரைம் ஸ்கீமில் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஏஏ பிபி சிசி அப்படின்னு பார்த்தோம். அப்போ 2 கப்லெட்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
So the structure is rhymed couplets. Structure is rhymed couplets. So இதோட rhyming words அப்படின்னா நமக்கு fed, med, delight, bright, voice, rejoice. So இந்த மாதிரி first stanzaல நம்மளால identify பண்ண முடியும். So like that we can select the answer option B, rhymed couplets. Next, what theme is central to the lamp? So இந்த poem ஓட theme என்ன அப்படின்னா இந்த poem ஓட theme என்ன? ஸோ க்ரியேஷன் பற்றி தானே இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, த இன்னசென்ஸ் ஆஃப் யூத் அண்ட் டிவினிட்டி ஆஃப் க்ரியேஷன். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ இன்னசென்ஸ் ஆஃப் யூத் அண்ட் டிவினிட்டி ஆஃப் க்ரியேஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், how does Blake convey the spiritual connection in the poem? ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் போயம், ரிலீஜியஸ் போயம் அப்படின்னு நம்ம சொன்னோம் பிகினிங்லேயே. இதில் எதை நம்ம கனெக்ட் பண்ணி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ரீட் த ஆப்ஷன்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பை கம்பேரிங் த lamp டு கிரைஸ்ட். ஸோ லேம்பை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க? கிரைஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஆப்ஷன் பி இஸ் த correct answer. Which word best describes the atmosphere of the poem? So tone நம்ம பார்த்தோம் joyful அப்படின்னு. ஸோ atmosphere அப்படின்றதுல என்னன்னு சொல்லலாம்? ஸோ melancholic, serene, tense, mysterious. ஸோ serene அப்படின்றது தான் இந்த போயமோட அட்மாஸ்பியரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம். நெக்ஸ்ட், the poem the lamp published in. ஸோ எந்த வருஷம் இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை டு ரீகால் த ஆன்சர். ஸோ சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிற சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோன்னு சொன்னோமா, அப்போ அதை எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? 1789. 1789 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1789. ஸோ in this question, ஸோ serene அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, பீஸ்ஃபுல்லான, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த போயமில் நம்ம பார்க்க முடியும். ஸோ the last question, the lamp published in the year 1789, that is the published year of Songs of Innocence. So thank you for watching. You can share and subscribe. Thank you all.